வணக்கம். சமீபமாக அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து 1/2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் தானே கம்மி பண்ணியிருக்காங்க, நமக்கு என்னன்னு நினைக்காதீங்க. அமெரிக்கா வந்து எக்கனாமிக் என்ஜின் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே எடுக்கக்கூடிய பொருளாதார முடிவுகள் வந்து நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து பாதிக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஒரு 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு 4 தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 89 ஒரு தடவை கம்மி பண்ணியிருக்காங்க, 2000 ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, 2007 ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, 2019 ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. இதில் 89 தவிர பாக்கி 3 தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை வந்து ஏறி தான் இருக்குது. 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணாங்க. அப்போ தங்கத்தினோட விலை பார்த்தீங்கன்னா 27% ஏறிச்சு. 27%ங்கிறது நான் இந்தியன் ருப்பியில் சொல்லலை, அமெரிக்கன் டாலரில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.25% அப்படிங்கிற அளவுக்கு கம்மி பண்ணாங்க. அப்போ தங்கத்தினோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 31% அப்படிங்கிற அளவுக்கு மேலே போயிருக்கு. 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25% அப்படிங்கிற அளவுக்கு கம்மி பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12% அப்படிங்கிற அளவுக்கு மேலே போயிருக்கு. சரி, ஓகே, லாஸ்ட்டு 3 தடவை மேலே போயிருக்கு வட்டியெல்லாம் குறைக்கிறப்போ. இப்போவும் அந்த மாதிரி மேலே போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குனால மாத்திரமே கோல்டுடைய ப்ரைஸ் வந்து மேலே போகிறதில்ல. நீங்கள் அந்த 4 தடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து கோல்டுடைய ப்ரைஸ் கீழே தான் போயிருக்கு, வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதுனால மேலே போகலை. பாக்கி 3 தடவை வந்து ஏன் மேலே போயிருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சது இல்லாமல் அமெரிக்க பொருளாதாரத்திலையோ இல்லை உலக பொருளாதாரத்திலையோ வேறு ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருந்ததுனால தான் மேலே போயிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 வந்து .com பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருந்தது. அது இல்லாமல் 2001 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் வந்து ஒசாமா பின் லேடன் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி வந்து அட்டாக் பண்ணியிருந்தான். நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா 24 வருஷம் பக்கம் ஆனதுனால. இந்த 2 பிரச்சனை இருந்ததுனால அந்த டைம் வந்து மேலே போச்சு. 2007 வந்து பார்த்தீங்கன்னா சப்ரைம் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அது வந்து என்ன ஆச்சுன்னா குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸாக நிறைய நாட்டுக்கு பரவி நிறைய நாடுகளையும் எக்கானமி வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அதனால் அப்பவும் வந்து ஏறி இருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா கோவிடில் வந்து எல்லா பொருளாதாரமே பாதித்தது. அதனால் வந்து அப்பவும் வந்து தங்கத்தினோட விலை ஏறி இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலைமையில் வந்து வேறு எந்த சிக்கலும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போ ஆல்ரெடி இருக்கிற சிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் வார், இஸ்ரேல் வார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. யுக்ரைன் வார் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் வார் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோல்டுடைய ப்ரைஸில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். பட் இது வந்து பெரிய லெவலில் மாறிச்சுன்னா தான் தங்கத்தினோட விலை வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ சமீபமாக நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரானுக்கும் லெபனானுக்கும் நடக்கிற பிரச்சனையில் வந்து இந்த வார் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆச்சுன்னா அதுவும் வந்து கோல்டில் வந்து இம்பாக்ட் கிடைக்கும். அது இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பொருளாதார மந்த நிலையை சொல்லுவாங்கள்ல, ரிசெஷன், அது வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது ஒன்று நடந்துச்சுன்னா, இந்த 2 கண்டிஷனும் நடந்துச்சுன்னா கோல்டுடைய ப்ரைஸ் வந்து நல்லாவே மேலே போகும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இன்வெஸ்டர் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து நீங்கள் நேரடியாக ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், செய்கூலி சேதாரம் பிரச்சனைலாம் இருக்கும். அது வந்து ஒரு ரிஸ்க்கு. இல்லைனா நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டு பீஸ் வாங்கலாம், கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டு வாங்கலாம். பட் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து கரெக்டாக டைமில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது. இதை பற்றி நான் 1.5 வருஷம் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மல்டி அசெட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும். ஷேர்ஸ் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும். இந்த 3 அசெட்ஸில் மினிமம் 10% எப்பயுமே வச்சுருப்பாங்க. எப்போ வந்து தங்கம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்போ வந்து அதோடைய வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ தங்கம் மேலே போக வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதோட வெயிட்டை கம்மி பண்ணி ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்குவாங்க. ஸோ இந்த ஃபண்டில் போடுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ மல்டி அசெட் ஃபண்டுன்னு வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் எந்த ஃபண்டில் வேணாலும் போய் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு 1 இயரில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபண்ட் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதில் கடைசி ஃபண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 8% தான் கொடுத்துருக்கு. 50% எங்கே இருக்குது, 8% எங்கே இருக்குது, 42% வந்து டிஃப்ரென்ஸ் வருது, ரிட்டர்ன் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட வந்து நீங்கள் கேட்டு அதுபடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதை பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video.